முக்கியமான விஷயம். இந்த டென்ஸ்ன்னு நான் உங்களுக்கு ஒரு 250 சென்டென்ஸு கொடுத்து ஒரு 200 வெர்பையும் கொடுத்து அதை படிங்கன்னு சொல்லி நான் என்ன எடுத்தேன்? முதல்ல சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர். அதே மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இது வரைக்கும் படித்தோம். அந்த 2 கட்டமும் கடைசியில் நம்ம படிக்கலை. அது ஏன்னா அது ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டாம், பின்னாடி இலக்கணம் படிக்கும்போது அதை படிக்கணும்னு சொல்லணும். சரியா? 2வது, இந்த அவ்வளவு சென்டென்ஸுமே நீங்கள் நெகட்டிவ் பண்ண சொன்னேன். நான் உங்களுக்கு ஒரு 20 சென்டென்ஸ் கொடுத்து இதை நீங்கள் நெகட்டிவ் பண்ணுங்க, ஒவ்வொரு கட்டத்துக்கும் எழுதி படிங்கன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் எழுதியிருப்பீங்க. எழுதுறதுக்கு உங்களுக்கு முடியலன்னா அட்லீஸ்ட் சொல்லி பாருங்க. சரியா? இதை சொல்லி பார்த்துங்க. அதே மாதிரி நெகட்டிவ் படித்தோம். 2வது நம்ம என்ன செய்தோம்? அவ்வளவுமே நெகட்டிவ் பண்ணணும். நான் 20 சென்டென்ஸ் பண்ணேன், நீங்கள் ஒரு 50 சென்டென்ஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இனி அடுத்தது கொஸ்டின் பண்ணணும். அந்த கொஸ்டினில் என்னென்ன வரும்? அந்த இன்டராக்டிவ் ப்ரோனோன், இன்டராக்டிவ் அட்வர்பை போட்டு எல்லாமே பண்ணணும். அது போக இன்டராக்டிவ் அப்ஜெக்டிவ் மாதிரி வைப்போம். ஹவு மெனி இயர்ஸ், இன் விச் இயர், இன் வாட் வேஸ், அந்த மாதிரிப்பட்ட விச் புக், ஹூம், இதெல்லாம் வச்சு கொஸ்டின் பண்ணணும். சரியா? இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னு வச்சுருக்கலாம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதை ஒரு கொஸ்டின் பண்ணதான் நினச்சிக்கிடுவோம். ஹாவ் யூ பீன் லேர்னிங் இங்கிலீஷ்? Question. You have been learning English for 15 years. Have you been learning English? எவ்வளோ நாளாக படிக்கிறேன்? How long have you been learning English? Or since when have you been learning English? எவ்வளோ நாள், எப்பத்திலிருந்தே, அதாவது since வேணா எப்பொழுதிலிருந்தே. இதுவும் படித்தோம். கொஸ்டின் ஆகும். இனி நெகட்டிவ்க்கு கொஸ்டின் பண்ணி பார்த்தோம். டோன்ட் யூ, டிடன்ட் யூ, ஓன்ட் யூ, ஹேவன்ட் யூ, அந்த மாதிரி. இனி பாருங்க, இது அப்படியே பேசிக்கணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம், ராஜு டிட் நாட் கன்ஸ்ட்ரக்ட் ஹவுஸ். இதை கொஸ்டின் பண்ணும்போது டிட் ராஜு நாட் கன்ஸ்ட்ரக்ட் ஹவுஸ், இதுவும் ஒரு வழி. ஆனால் டிடிங், டிட் நாட், இந்த நாட்டை சப்ஜெக்டுக்கு முன்னாடி போடுறது. இது ஒரு எல்லா ஃபாரின் ஆதர்ஸ் புக்லையும் அதுதான் இருக்கும். அவங்க யூஸ் பண்ணதான் அதுதான். ஆனால் அப்படி இருந்தாலும் டேக் ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் சில ஆதர்ஸ் இதை பண்ணுறாங்க, சப்ஜெக்டுக்கு பிறகு நாட்டு போடுறாங்க. அதில் உங்களுக்கு எந்த வழி யூஸோ, பயனுள்ளதாக இருக்குமோ அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டுகிறேன். அதே மாதிரி பாருங்கள், இது அவ்வளோ கொஸ்டின் பண்ணி பார்த்தோம்னா இனி அந்த சென்டென்ஸை என்ன பண்ணுறோம்? இங்கே பாருங்க, பேசிவ் பண்ணி பார்க்கணும். அந்த சென்டென்ஸை பேசிவ் பண்ணி பார்க்கணும். பேசிவ் பண்ணிவிட்டு அதை எஸ்ஆர்னோ பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதையும் நெகட்டிவ் பண்ணிடுவோம். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? கொஸ்டின் பண்ணுறோம். இதில் நான் நெகட்டிவ் எழுதலை, என்னப்போ நிறைய. ஆக ஒரு வாக்கியம் படித்தா போதும். இந்த வாக்கியம் மட்டும் தெரிஞ்சா, இது என்னது? சிம்பிள் பாஸ்ட். ராஜு கன்ஸ்ட்ரக்டட் அ ஹவுஸ் இன் பாம்பே, இன் மும்பை இன் 2022. அவன் ஒரு வீடு கட்டினான். அதை நம்ம என்ன செய்யறோம்? நெகட்டிவ் பண்ணோம். அதை அந்த நெகட்டிவ்ல ஒரு கொஸ்டின். சரியா? அதுக்கு பிறகு மொத்தமாக இந்த சென்டென்ஸை அப்படியே கொஸ்டின் பண்ணுறீங்க. அதுலேருந்து கொஸ்டின், இது இன்டராக்டிவ் அட்வர்ப் அண்ட் ப்ரோனவுன், அதாவது இன்டராக்டிவ் அட்வர்பும் இன்டராக்டிவ், அதாவது இந்த கொஸ்டின் வேர்ட்ஸ் அவ்வளோவுமே வாட், வேர், இதில் எந்த வேர்டை ஒன்று நல்லா கவனிக்கணும். வாட் டிட் யூ டூ, இந்த மாதிரி சில கேள்விகள் இருக்கும். கன்ஸ்ட்ரக்ட், இதுக்கு ஆன்சர் கன்ஸ்ட்ரக்ட்.
இன்டராகேட்டிவ் ப்ரோனவுன், இன்டராகேட்டிவ் அட்வர்ப் எல்லாமே போட்டு இதை பண்ணி பார்க்குறேன். அப்போ ஒரு சென்டென்ஸ் அதனுடைய நெகட்டிவ்ல கொஸ்டின், அதுக்கப்புறம் இதை கொஸ்டின் பண்ணுறீங்க, அந்த கொஸ்டின் எஸ்ஆர் நோ ஆகுது, அதுக்கு கீழே அவ்வளோவுமே கொஸ்டின் பண்ணுறீங்க. இனி அந்த கொஸ்டினை நீங்கள் என்ன அந்த ஸ்டேட்மெண்ட் பேசிவ் ஆகுது. பேசிவ் வாய்ஸ்னா எஸ்ஆர் நோ, அதுக்கு பிறகு கொஸ்டின். ஆக ஒரு சென்டென்ஸ் தெரிஞ்சா எத்தனை சென்டென்ஸ்? 3, 2, 5, 8, 2, 10, 14 சென்டென்ஸ். நான் ஒரு சென்டென்ஸ் எழுதலை. ஹவுஸ் வாஸ் நாட் கன்ஸ்ட்ரக்டட்ங்கிறது இதில் எழுதலை. ஆக 15 சென்டென்ஸ் ஒரு ஆள். இது சிம்பிள் பாஸ்ட்டுக்கு மட்டும். இதே மாதிரி சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் ஃபியூச்சர், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், அதே மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இது அவ்வளோ. அதில் நிறைய 3, அதாவது ஃபியூச்சர் கண்டினியூஸுக்கும் அந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எதுக்குமே பேசிவ் வாய்ஸ் கிடையாது. அது இது வரைக்கும் தான் வரும். இவ்வளவும் படித்தாதான் இது சிம்பிள் பாஸ்ட்டுக்கு மட்டும். அதேமாரி உங்களுக்கு யூசேஜ் உள்ள ஒரு 8-10 கட்டம், 10 கட்டத்துக்கெல்லாம் கண்டிப்பாக படிச்சு ஆகணும். படித்தா கிராமர் படிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஆக இதுதான் கிராமர். கிராமர்னு படித்ததெல்லாம் கஷ்டமாக இருந்தால் உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. இது சென்டென்ஸ் அவ்வளோ எழுதி எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எதுவுமே நெல்லிக்காய் முதல்ல சாப்பிடும்போது ரொம்ப கசப்பாக தான் இருக்கும், அதுக்குள்ள தான் இனிக்கும். சரியா? அதனால் இதுதான் ஆங்கிலத்தினுடைய அடிப்படை. இது அவ்வளோ கட்டத்துக்கும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அனைத்து கட்டத்துக்கும் தெரியுமானால் இனி நீங்கள் கிராமர் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். பட் இது படிக்காமல், சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தெரியாமல் ஆங்கில இலக்கணம் என்பது மிகவும் கடினம். இதில் நம்ம என்ன செய்யறோம்னா, இதில் எந்த சென்டென்ஸ் எல்லாம் மைண்டில் ரெக்கார்ட் ஆகுதோ அதை அவ்வளோ உரு போட்டு அப்படியே பண்ணிக்கிட்டு சரியாக இலக்கணங்கள் புரிவதில்லை. அது வந்தால் இது போடணும், இது வந்தால் அது போடணும், எது வந்தால் அது போடணும் தெரியாது. ஆகவே தயவு செய்து நான் கொடுத்த ஒர்க் கஷ்டம்தான். எதுவுமே கஷ்டம் இல்லைன்னு இல்லை. நீங்கள் கஷ்டமாக தான் இருக்கும். இதுதான் முறை. இதுதான் ஒரு ஆங்கிலத்தினுடைய பேஸ். இதை நீங்கள் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு எழுதி பாருங்கள். இல்லைன்னா கஷ்டமாக இருந்ததுன்னா, நேரம் இல்லைங்கிற ஒரு பெரிய காரணம் இருந்ததுன்னா தயவு செய்து சொல்லி பாருங்க. இது ஒரு 10 கட்டம் தான் இருக்கும். பியூர்லி மேத்தமெட்டிக்ஸ். 9ஆம் சரிங்க 18ஆம் வாய்ப்பாடு சொல்லணும்னா படப்பட எப்படி கூட்டி சொல்லுவோம், கூட்டி தானே சொல்லுவோம். அதே மாதிரி தான் இது கணக்கு மாதிரியே தான். பியூர்லி மேத்தமெட்டிக்ஸ். ஒரு ஈக்குவேஷன் மேத்ஸ் படிக்கிறவங்க ஈக்குவேஷன் டெலிவரி பண்ணுறீங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டு டெலிவரி பண்ணுறோம். இது எவ்வளோ ஈஸி. அதே மாதிரி எழுதி பாருங்க. சரியா? சரி. இனி அடுத்த கிளாஸில் நம்ம கமாண்ட்ஸை பற்றி பார்ப்போம். சரியா? அதுக்கு பிறகு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த ஒரு ஒர்க்கை செய்யுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது ஈஸியாக சொல்லித்தர என்னுடைய பொறுப்பு.